நாடே பயந்துச்சு, உலகமே பயந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சொந்தக்காரன் பக்கத்துல வர்றதுக்கு யோசிச்சான், தயங்குனான். வீட்டுல உள்ளவங்க பக்கத்துல வர்றதுக்கு யோசிச்சாங்க, தயங்குனாங்க. சக மனுஷன் பக்கமே வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் கிட்டக்க சாதாரணமா போகிறதுக்கு பேசுவதற்கு தயக்கப்பட்டு பயந்த காலங்கள் உண்டு. அப்படியான கொரோனா காலங்கள்ல கூட நமக்காக வீதியாக நின்று சுத்தம் செய்யும் அந்த தூய்மையான பணியை நமக்காக பார்த்துட்டு இருந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய தாய்மார்கள்லாம் இன்னைக்கு நடு தெருவுல தங்களுடைய உரிமைக்காக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு நாம கண்டிப்பா கூட நிக்கணும். அது நம்ம கடமை. நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. நம்மளுடைய சக மனுஷங்க நமக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க. நம்ம கஷ்ட காலங்கள்ல அவங்க இருக்காங்க. அப்ப அவங்க கஷ்ட காலங்கள்ல மனுஷனா பிறந்த நாம இருக்கணுங்க. நாம அவங்க கூட நிக்கணும். யாரோ ஒருத்தங்க தேன்மொழின்னு ஒருத்தங்க தொடர்ந்த பொதுநல வழக்க இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்னன்னா, ரிப்பன் மாளிகை முன்னாடி நீங்க போராடக்கூடாது. அது அனுமதிக்கப்படாத இடத்துல போராட்டம் செய்வது தவறு. நீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு போராட்டம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. அப்படி நீதிமன்றங்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வழக்கறிஞரை வைத்து ஒண்ணு பெருசா வாதாடாம அவர்களுக்கு சார்பாக வாதாட வைத்து இப்படி ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது, மக்களை ஒடுக்கிறது, இது வாடிக்கையான ஒரு விஷயம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம விமர்சனம் செய்யல. ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. மக்களுடைய நியாயமான போராட்டத்துக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ, அவங்களுக்கு எங்க நீதி கிடைக்கலையோ அந்த இடத்துல தான் அவங்க நீதி கேட்க முடியும். அதையும் தாண்டி நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்ப அதனை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் போராட்டக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கு. அதனையும் தாண்டி இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் தங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர் சேகர்பாபு என்ன பேசியிருப்பாருன்னு தெரியும். இந்த மாதிரி நாங்க அப்படி வாக்குறுதியே கொடுக்கல, எங்க கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடாவடித்தனமா ரவுடித்தனமா பேசியிருப்பாரு. அவர்லாம் எப்படி மந்திரி ஆனாருன்னு எனக்கு தெரியல. சார், நீங்களும் அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் சார் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அந்த சென்னையில மந்திரியா இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது மிஸ்டர் சேகர் பாபு, மறந்துடக்கூடாது.